காட்ட முடியலைங்கிறாங்க. இங்கே அதுக்கு மேலே திருவண்ணாமலையில் நேற்று மட்டும் 104 டிகிரி. சசிமா வாங்க வாங்க, வெல்கம். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சசிமா சசிமானே சொல்லி பழகி போயிட்டேன் நான். எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, சரிங்களா? ஸ்மைலி நாட் 7 ஹாய், வணக்கம். சாப்பிட்டீங்களா சசி? ஸ்மைலி சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும்? இப்போ தான் சாப்பிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன், உங்கள் வீடியோ பார்க்குறேன். ஓகே ஓகே, வெல்கம். சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே. என்னங்க சாப்பிட்டேம்மா. பகலில் கூட வீடியோ போட்டேன், பட் யாருமே நம்ம குரூப் வரல, சரிங்களா? நான் சென்னை, வணக்கம். வாங்க வாங்க. தோசைனால நானும் தோசை தான் சாப்பிட்டேன். ஆனால் என்னென்னா இந்த மஞ்சப்பருப்பு இருக்கு இல்லையா, அது தண்ணி குழம்பு மாதிரி வச்சு தோசையாகட்டும் சப்பாத்திக்கு ஆகட்டும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சாப்பிடணும்னு நினச்சிட்டேன், என்னன்னாலும் பரவாயில்லன்ட்டு இன்றைக்கி பருப்பு போட்டு சாம்பார் வச்சுட்டு, சாம்பார்னால் காய்கறி போடாத உப்பு சாம்பார் வச்சு சாப்பிட்டு தான் வந்திருக்கேன் தோசை ஊற்றி. அண்ணாமலையார் எப்படி இருக்கிற? அண்ணாமலை சௌகரியமாக சௌபாக்கியமாக இருக்கார், நல்ல 4க்கு 4 ரூமில் உட்காந்துருக்காரு. ஆனால் நம்ம தான் கஷ்டப்படுறோம் வெயிலில். நேற்று யாரோ சொன்னாங்க மழை வர வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் வெயில் கிடையாது, ஆனால் அனல் அப்படியே அடிச்சது. அந்த ஹீட்டு மட்டும் இருந்துச்சே தவிர, அனல் காற்று அடிச்சதே தவிர, ஆனால் வெயிலே இல்லைங்க. இன்னைக்கு பரவாயில்ல. ஆனால் மதியத்துக்கு மேலே வெயில் அடித்ததா என்னன்னு தெரில. நான் நல்லா குப்பரைக்கு படுத்து நல்லா தூங்கிட்டேன். மொபைல் பார்த்துட்டே இருக்கனால கண் எரியுதுங்க. இன்றைக்கி அந்த சேனலில் 2 லைவ், இந்த சேனலில் ஒரு லைவ் மதியம் போட்டேன், இப்போ ஒரு லைவ், 2 லைவ் இன்றைக்கி. சென்னையில் எந்த ஏரியாவில் இருக்கீங்க மூர்த்தி? சென்னை நம்பர் வினோத் வருவார், இன்னும் காண அவரை. சசி என்ன சாப்பிட்டீங்க? வந்த விதத்தில் எல்லோரும் ஓடிட்டீங்க, யார் லைவ் பார்க்குறக்கு ஓடுனீங்க? உண்மையை வந்து சொல்லிட்டு போயிருங்க. தலைக்கு நல்லா எண்ணெய் தேய்ங்க. என்னோடய தலையை பாருங்களேன், எண்ணெய் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சொதன்னு ஊற்றி வைப்பேன் அப்பப்போ. மைண்டு வந்துருச்சுன்னா தலையில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மூஞ்சியெல்லாம் வடிஞ்சிட்டு கிடக்குங்க. சசியெல்லாம் அப்படி தான் நான் எப்பயுமே இருப்பேன். எண்ணெய் தேய்ச்சிக்குவேன். 2வது வந்து நானே எண்ணெய் வந்து காய்ச்சுவேன். அந்த எண்ணெய் வந்து செம்ம குளிர்ச்சியான எண்ணெய்ங்க. கொஞ்சம் அதிகமாக போயிருந்தாலும் அப்படியே சளி பிடிச்சிக்கும். ராஜ் 4வது ஓட்டு. நண்பர் வாங்க, வணக்கம் தோழி, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? தோசை சாப்பிட்டேன், நீங்கள் தோசை பிடிக்கல. முடிச்ச அதுக்கு வருவது எனக்கு பிடிக்கல. 2 ஆஃப் ஆயில் சாப்பிட்டு விட்டு வந்துட்டேன். அப்படிங்களா? ஓகே ஓகே. ஆஃப் ஆயிலோட தோசை சாப்பிட்றதா ஆண்களுக்கு பிடிக்கும். எனக்கு தெரியும். ஹோட்டல் கடைக்கு போனால் தோசை எந்த அளவுக்கு வாங்குறீங்களோ இல்லையா, ஆஃப் ஆயில் போயிட்டே இருக்கேன். எங்கள் வீட்டில் ஆம்பளை ஊரை அப்படி தான் பண்ணுவாங்க. மாமி, நான் சென்னை பெரம்பூர். நான் சென்னையில் தான் இருந்தேன். கோட்டூர்புரம் இருக்குல்ல, அங்கே இருந்தேன். முதல்ல கிரீன்வேஸ் ரோட்டில் இருந்தேன், அதுக்கப்புறம் கோட்டூர்புரத்தில் இருந்தேன். ராஜ் நலம், நீங்கள்? நல்லா இருக்கீங்க, கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கீங்க. என்னங்க பிரச்சனை? வெய்ய தாங்க பிரச்சனை எங்கள் ஊரில். இதே 8 நாள் கரெக்டாக அடுத்த வாரம் திங்கக்கிழமைக்கு என்னோடய பிறந்த நாள், சரிங்களா? எல்லோரும் வரணும் லைவுக்கு. பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இதுக்கு மேலே வந்து இந்த லைவை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் வீக்கு கம்மிங் மண்டே மை பர்த்டே, சரியா? இங்கிலீஷில் தீய வைக்க தப்பாக பேசுகிறது தான் இங்கிலீஷு. ஒரு டாக்டர்ன்னா 4 பேர்த்தையாவது போட்டால் தான் டாக்டர்னு சொல்லுவாங்க படத்தில். அது மாதிரி இங்கிலீஷ் அப்படி தான் வரும். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளோதாங்க.